பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் வீட்டில் கோமதி இருந்துட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பாண்டியன் வந்த உடனே அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கு போயிட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. போதும் போதுன்ற அளவுக்கு 2 நாளாக நம்ம அழுந்து தீந்தாச்சு. அதனால் அழ வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஏதாவது இருந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. எல்லாமே சரவணனுக்கு சரியாக வரும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த கல்யாணத்தினால நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு நல்ல இடத்துக்கோ கெட்ட இடத்துக்கோ போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு குடும்பத்தோடு போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரவணா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. என்னப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் அம்மாச்சி கிட்ட குமரவேல் இருந்துட்டு, என்ன அம்மாச்சி இத்தனை நாள் இல்லாமல் இப்போ உங்கள் முகத்தில் இவ்வளோ பூரிப்பாக பார்த்துட்ருக்க? ஆமாம், வெளியே குத்துவேன் வெட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தங்கச்சிக்கு ஒன்றுன உடனே போயிட்டு நின்னீங்களே, இதுதான் என் ரத்த பாசன்றது, எனக்கு இந்த சந்தோஷம் போதையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.